ஒரு குருவி ஒரு மரத்துக்கு வந்து, மரமே, நான் கொஞ்ச நாள் உன் கிளைகளில் கூடு கட்டிக்கலாமா என்று கேட்டது. அதற்கு அந்த மரம், இல்லை, அது முடியாது, நீ வேறொரு மரத்தை பார்த்து கேள் என்று கூறிவிட்டது. அதனால் அந்த குருவி இன்னொரு மரத்திடம் சென்று இதே கேள்வியை கேட்டது. அந்த மரம், தாராளமாக நீ என்னை தேர்ந்தெடுத்து கூடு கட்டிக்கோ என்று அனுமதி அளித்தது. சில நாட்களுக்கு பிறகு பலத்த காற்றோடு மழை பெய்ய ஆரம்பித்தது. அப்போது குருவி முதலில் கேட்ட மரம் தொப்பும் என்று கீழே விழுந்து விட்டது. ஆனால் குருவி கூடு கட்டிய மரம் மட்டும் மிகவும் உறுதியாய் நின்றது. அதை பார்த்த குருவி அந்த விழுந்த மரத்துக்கு சென்று, பார்த்தாயா, அன்னிக்கு நான் உன்னிடம் கூடு கட்ட உதவியான்னு கேட்டேனே, நீ மறுத்து விட்டாய், இப்போ உன் நிலைய பாரு என்று கேலி செய்தது. அதற்கு அந்த சாய்ந்த மரம் மெதுவாக, என் வேர்கள் ரொம்ப பலவீனமா இருந்தது, சாதாரண காற்றுக்கும் நான் விழுந்து விடுவேன் என்பதை கொஞ்சம் நாட்களாகவே அறிவேன், அதனாலதான் நீ வந்து கூடு கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் உன் உயிரையும் உன் குட்டிகளின் வாழ்க்கையையும் ஆபத்துக்கு ஆளாக்க விரும்பல, நீயாச்சும் சந்தோஷமா வாழு என்று பதில் கொடுத்தது. இந்த கதையின் முடிவில் குருவி மரத்தின் அர்த்தமுள்ள வார்த்தைகளை புரிந்து கொண்டு சிரித்துக்கொண்டே விலகியது. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. மறந்துடாம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.